الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளியிருக்கிற அல் குர்ஆனை ஒரு வசனத்தை அரபியில் ஓதி படித்து பார்த்து அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக கிடைக்கிற அறிவை பெற்றுக்கொண்டு அந்த முறையில் வாழ்வதற்கு நாமெல்லாம் முயற்சி செய்து வருவோம். சூரத்துல் ஆராஃபுடைய 138வது வசனத்தில் பல ரஹ்மான் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்தார். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வஜாவஸ்னா பிபனி இஸ்ராயீல் பஹ்ர. பனு இஸ்ராயீல்களை நாம் அந்த கடலை பிளந்து கடலுக்குள்ளே வழி அமைத்து அவர்களை அந்த கடலை கடக்க செய்தோம் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தை பதிவு செய்தோம். இது மனித மூளைக்கு ஆய்வு செய்து பார்த்தா அது சாத்தியம் இல்லைன்னு தான் பெரும்பாலும் சொல்வார்கள். விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரிதான். மனித மூளைக்கு எட்டாத பல விஷயங்கள் அல்லாஹ்வின் வல்லமையால் நடைபெற்றிருக்கிறது, அன்றும் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தவன் அவனுடைய கட்டளையால் எது வேண்டுமானால் செய்வான் என்பதற்கு உதாரணமாக அந்த பனு இஸ்ராயீல்களை அல்லாஹ் கடலை பிளந்து காப்பாற்றிய சம்பவம் நமக்கு சான்றாக இருக்கிறது. அப்போ கொடுங்கோல் அரசனாக இருந்த பிறவிடமிருந்து பனு இஸ்ராயீலை காப்பாற்றி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனுக்கு எதிராக வாதிட்டு அவர்களுக்கு எந்த அளவுக்கு அவர்களுக்கு பவர் இருக்குமோ அந்த அளவுக்கு எதிர்த்து அதையெல்லாம் அவன் தோற்கடித்து பிறவன் தோற்கடித்து இறுதியாக அந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட சம்பவத்தை தான் அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறார். அப்போ அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதையெல்லாம் அல்லாஹ் கட்டளையிட்டானோ அது எந்த விதமான யோசிக்காமல் செய்த காரணத்தினால் நடைபெற்றிருக்கிறது என்பது நமக்கு புரிகிறது. அல்லாஹ் சொன்னான்னா அது நடக்கும், செய்ய சொன்னான்னா அது அப்படி நான் செய்வேன். அதில் என்னோட லாஜிக்கு அறிவுலாம் அங்கே கட்டாகாது. அதற்கு உதாரணமாக இந்த சம்பவம் இருக்கிறது. அப்போ இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த நிகழ்ச்சியை பனு இஸ்ராயீல் என்ன செய்வாங்கன்னா அந்த 10வது முஹர்ரம் மாதம் 10வது நாள் நடந்ததாக வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. வரலாற்று குறிப்புகளில் இந்த சம்பவம் முஹர்ரம் மாதம் 10வது பிறை என்று நடந்ததாக குறிப்புகள் இருக்கிறது. அந்த பனு இஸ்ராயீல் என்ன செய்வாங்கன்னாக்கா, பனு இஸ்ராயீலில் சில பேர்களுக்கு கொஞ்சம் நல்லா மென்டல் நல்லா அறிவிருந்த அதுக்குள்ள ஒரு கூட்டம் இருந்தாங்க, அதுக்குள்ளேயே முட்டாள்களும் இருந்தாங்க. அந்த முட்டாள் என்ன பண்ணாங்கன்னா அப்பப்போ கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட. அதுக்கு பிறகு நேராக கண்ணால் பார்த்த பிறகு கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கடலை கடந்து அந்த பக்கம் போகிறாங்க. இப்போ அக்காவ அல்லாஹ் கௌமின் யாக்கூபோட அல்லா அஸ்னாமின் லஹும், கடலை கடந்து அப்போ போகிறாங்க. அந்த கடலுக்கு அந்த பக்கம் போகும்போது நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இன்னொரு கிராமத்தை அடைகிறார்கள். அவங்க அந்த கிராமத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வுக்கு இணையை வைத்து பொம்மைகளை செய்து வழிபட்டு கொண்டிருந்ததாக அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறார். அஸ்லாம் என்று சொன்னால் கற்பனையாக பொம்மைகளை செய்து வைத்துக் கொண்டு இதான் கடவுளை எடுத்து அன்னைக்கு ஆரம்பித்தது. அதை வணிகொண்டு இவங்க என்ன கேட்குறாங்களாம், டக்குன்னு காவல் அதில் உள்ள சில பேர் மொத்த பேர் கிடையாது. பன்னீர்செல்வம் மொத்தம்னு அர்த்தம் இல்லை இருக்கு. ஏன்னா அல்லாஹுக்கு சொந்த பன்னீர்செல்வத்தை பேசும்போது பல்தல்னா ஆலமீன் என்று பதிவு செய்கிறார். உலக மக்களை விட அவர்களை அதிக சிறப்புக்குரியவர்களாக ஆக்கியிருக்கிறோம் என்று பதிவு செய்கிறான். அதில் சிறிய கூட்டம் கேட்குது, யா மூசா இஜல்லனா இலாஹன் கமாலஹு ஆலிகத்தன்,
அவங்களுக்கு எப்படி வந்து அவங்க அந்த பொம்மைகளை செய்து கொண்டு கடவுள் சொல்கிறாங்க வழங்குறாங்க பார்த்தா ஆசையாக இருக்குது எங்களுக்கும். அது நீங்கள் என்ன பண்ணுங்க, அதே மாதிரி எங்களுக்கு அல்லாவோட சிலைகளை செஞ்சு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க பழனி சிலை. அப்போ அந்த முட்டாள்கள் பழனி சிலைகள் வந்து 2 பிரிவாக ஒன்று அறிவாளர்கள், இன்னொன்று முட்டாள்கள். அந்த முட்டாள்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. கண்ணதை பார்த்து இந்த அளவுக்கு அது எந்த அளவுக்கு சொன்னாங்க. பழனி சிலை பற்றி எல்லாம் பேசும்போது குரானில் எல்லா விஷயத்தையும் டேரெக்டாக காட்டினாங்க. அடித்தா தண்ணி வரும், 12 ரூட்டுகளாக போயிட்டு வரும், தண்ணி குடிப்பாங்க. எது கேட்டாலும் டேரெக்டாக கொடுத்துட்டு இருந்தான். அப்படி கண்ணனால் பார்த்து கூட அவங்களுக்கு வந்து புத்தி இல்லை என்று சொல்லி அவங்க கேட்குறாங்க. அந்த மூசா இஸ்லாம் காலை இன்னக்கும் கவர்மெண்ட் தந்தி வரும் பார்த்தீங்கன்னா முட்டா பசாரா இருப்பீங்க, இப்படியே வார்த்தை ரசிகர்கள் சொன்னாரு. நீங்களும் முட்டாளர்களா? இந்த அளவு கண்ணால் அல்லாஹ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அரிய விஷயத்தை காண்பித்திருக்கிறான், யாருமே செய்ய முடியாத விஷயத்தை காண்பித்திருக்கிறான், எந்த நம்பிக்கை கொடுக்காத விஷயம் வேறு இருக்குது. அப்போ இதெல்லாம் கண்ணால் பார்த்துட்டு வந்து அந்த அல்லாவுக்கு இதே வைக்க சொல்லிக்கிற முட்டாள் இல்லையான்னு கேட்டதாக இந்த ஆயத்தாலாம் போயிடுச்சு. அது அப்படியே இருக்கட்டும். அப்போ இந்த கடலை கடந்த விஷயத்துக்காக அந்த பணிச்சார்கள் நம்பிக்கை கொண்டு பணிச்சார்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா நோன்பு வைப்பார்கள். அந்த நோன்பு வந்து காலம் காலமாக அவங்கள்ட்ட இருந்திருக்கிறாரு. அது வரலாற்று குறிப்பில் இருக்குது. காலம் காலமாக அவர் வந்து அந்த முகரம் 10 சொன்னால் நோன்பு வைத்துடுவாங்க. இங்கே வந்து அந்த விஷயத்தை வந்து மக்காவிலையும் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களாங்க மதீனாவோடு வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு வந்து இந்த ரமலான் நோன்பு இருக்குல்ல, இது மக்காவில் வந்து கடமையாக்கப்படல. மக்காவுக்கு 13 வருஷம் ரசூலை வாழ்ந்தாங்க இல்லையா, 40 வயசுக்கு வகி வந்து இல்லை. அந்த வகி வந்த போது தொழுகை கடமையாக்கப்பட்டதை தவிர நோன்பு கடமையாக்கப்படலை. எத்தனை வருஷம்? 13 வருஷம். அதுக்கு பிறகு மதீனா போகிறாங்க இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய 53வது வயசில் மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவுக்கு போன உடனே விட அல்லாஹ் வந்து கடமையாக்கணும். அவங்க போய் 2வது வருஷம் கடமையாக்குறாங்க ஏதோ நோன்பு வைக்க வேண்டும்னு சொல்லி. எப்போ அது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இங்கே ஒரு 53, அங்கே ஒரு 55 வயதில் தான் நோன்பு வந்து ரமலான் மாதம் நோன்பு வந்து கடமையாக்குது. அந்த 50 வயது 55 வயசுக்கு முன்பாக இந்த நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். இந்த நோன்பு வந்து இந்த ஒரு நோன்பு தான் இது, இந்த முகரம் 10 நோன்பு மட்டும் நோக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து அவங்களோட பழக்கத்தில் இருந்த மாதிரி நோன்பு. இந்த காலையில் சகல் சாப்பிட்டு அது சூரியன் வந்து மறைகின்ற வரை அந்த ஏற்பாடுலாம் கிடையாது. ஏதோ நோன்பு வைப்பாங்க, அது நோன்பு வச்சுருந்தாங்க. நோம்பு தெரியும் அவங்களுக்கு. காரணம் சியாம் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் தெரியும். அவங்க டைப்பில் வச்சு கொண்டு இருந்தாரு, அவ்வளோதான். அப்போ 2வது ஆண்டு அல்லாஹ் வந்து கடமையாக்கி நோம்பை எப்படி வைக்க வேண்டும் என்று சொல்லி ப்ரொசீஜர் சொல்லி கொடுக்குறாங்க. 185 225 186 187 வசனங்களில் நோன்பு வைக்கணும்னு சொல்லிட்டு அது எப்படி வைக்கணும்னு சொல்லி எல்லாம் ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ஹிஜ்ரி 2க்கு பிறகு இப்படி தான் நோன்பு வைக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க இல்லையா. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஓடுது. எப்போ? ஹிஜ்ரி 10 வரைக்கும் தான் ஓடிட்டு இருக்குது. இதை வந்து கேர் பண்ணவே இருந்தாங்க யாருமே. இந்த முகரம் மாதம் நோன்பு வந்து கடமையாக்கப்பட்ட பிறகு யாரும் கேர் பண்ணல. ஆனாலும் வந்து ரசூலுல்லாஹ் மதீனா வந்த பிறகு வேறு வேறு வேலைகளில் வந்து அவங்க வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. மதீனா மக்கால் இருந்த மாதிரி இருந்தாங்க. மக்கால் வந்து காப்பீடு அடித்தாங்க, வச்சாங்க, பொருளாதாரம் சொன்னாங்க தவிர அந்த வேறு விதமான அந்த தப்பிப்புகள் வந்து மக்கால் கிடையாது. ஆனால் மதீனா வந்த பிறகு தான் அரசாங்கத்தை அமைப்பது எப்படி, சட்டத்திட்டங்கள் எப்படி, அடுத்த நாட்டுகளோடு எப்படி பழக வேண்டும், உடன்படிக்கை எப்படி செய்ய வேண்டும், போருக்கு வந்தால் என்ன செய்வது, நம்ம போருக்கு போனால் என்ன செய்வது, எல்லாம் அல்லாஹ் மதீனாவுக்கு போன பிறகு இறக்குற எல்லாமே. மக்காவில் பார்த்தீங்கன்னா முன்னே வந்து மக்காவுடைய புராணம் ஆய்வு செய்து பார்த்தோம்னா என்ன இருப்பாங்க, அல்லாஹ் பற்றி பேசுவோம், அதோட வல்லமை பற்றி பேசுவோம், சட்டத்திட்டங்கள் இறங்கியிருக்காது பெரும்பாலும். இங்கே போன பிறகு சட்டத்திட்டங்கள் அதிகமாக இறங்குனதுனால அதை பற்றி மசலா பண்ணுறது, பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர்கள் அழைச்சி மசலா பண்ணுறது, நம்ம சேர்ந்து யார் இருக்கிறது, யார் சேர்ந்து அடிக்கிறது, இதை பற்றி தான் அதிகமாக நேரம் செலவு பண்ணாங்க. இதில் வந்து கவனம் சொல்லுது. இதில் இந்த முகரம் மாதம் நோம்புல கடமையான நோம்பு வந்து 2வது வருஷம் கடமையாயிடுச்சு செலவு பண்ண பிறகு. அதில் அவங்க பிஸியாக இருந்ததுனால திருப்பி வந்து அவங்க பார்த்துக்கு 3 வருஷம் ஹிஜ்ரி 11 வந்து ரசூலுல்லாஹ் போகிறார்கள், அல்லாஹ்விடம் சொல்கிறார்கள். அப்போ அந்த 11வது வருஷத்துக்கு முன்னாடி ஹிஜ்ரி 10 தான் திருப்பி ஒரு சம்பவம் நடக்கிறது. திருப்பி வந்து யூதர்கள்லாம் இதை வச்சுட்டு இருக்கிறாங்க. யாரும் சொல்லலாம் நம்மளும் கடமை ஆடிச்சு ரமலான் நோன்பு. திருப்பி அவங்க பார்த்தீங்கன்னாக்கா யூதர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து அதை வந்து நோன்பு வைக்கிறாங்களே அப்படின்னு அவங்கள நீங்கள் வந்து கேர் பண்ணிக்க வேண்டியதில்லை.
ஆனால் அவங்க என்ன மாறு வேணும் நம்ம செய்யலான்னு அந்த சகாப்பை கேட்டபோது நான் சுருக்கமாக சொல்கிறேன் நேரத்தை கருதி சகாப்பை வந்து கேட்டு சொல்கிறாங்க அவங்க வைக்கிறாங்களா? ஆமாம், அவங்க அந்த பழத்தை இல்லையா நம்ம விட்டு இவங்க விட்டாங்க. யார்? அல்லாவுடைய இந்த நோம்பு கடுமையாக்கப்பட்டது முகர நோம்பு வச்சதாக நம்மளுக்கு ஆதாரப்பூர்வமான செய்திகள் நம்ம பார்க்கல. ஏன்னா ஆய்ச்சல் என்னதாக சொல்லிட்டாங்க, முகரம் அதாவது நோம்பு கடமையாவதற்கு முன்பு தான் நாங்கள் வச்சுட்டு இருந்தோம், அதுக்கு பிறகு கேர் பண்ணிக்கல, வச்சா வைக்காட்ட போகணும்னு ரசம் சொல்கிறாங்கன்னு சொல்லி ரசம் பதிவு செய்கிறாங்க. ஆயிரத்தி பதிவு செய்கிறாங்க. 1952 புகார் இருக்குது. சரியா? அது கடைசியாக இந்த செய்தி மீண்டும் வந்து ரீனிவல் செய்யப்படுகிறது, புதுப்பிக்கப்படுகிறது. எப்படி இது மாதிரி யூதர்கள் சில வைக்கிறாங்களே, இப்போ நம்ம என்ன செய்யறது என்று கேட்கும் பொழுது தான் அப்போ அவங்களுக்கு வந்து மாறு செய்யணும். நம்ம எப்பொழுதுமே ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னாக்கா, யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்வதற்காக நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. யூத கிறிஸ்தவர்கள் சுத்தம் பிடிக்காதவர்கள். ஏன்னா இப்போ கியாமத் வரைக்கும் எதிரினாலாம் பதிவு செஞ்சாங்க குர்ஆன்ல. கியாமத் வரைக்கும் இந்த மனிதர்கள் எதிரி யாரு? யூதர்கள் ஃபர்ஸ்ட் நம்பர் 1, அடுத்ததாக அல்லாஹ்வுக்கு மகன் என்று சொன்ன கிறிஸ்தவர்கள். இவங்க கடைசி வரைக்கும் எதிரியாக தான் இருப்பாங்க. அதனால எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் அவங்களுக்கு மாறு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் இந்த நான் வந்து உயிரோட இருந்தேன்னு சொன்னாக்கா நான் வந்து 9, 10 வைப்பேன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமான செய்தியை சொல்கிறாங்க. அதாவது பதிவு செய்த இருக்குது. நான் உயிரோடு இருந்தால் ஒரு வேலை 9, 10 வைப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் மறுபடியும் ஹிஜ்ரி 11 அன்றைக்கு அல்லாஹ் உயிரை எடுத்துக்கொண்டால் அதனால் அவங்க வச்சது என்னது முகர்ரம் மாதம் 10 நோன்பு வைத்ததாக வைத்தாங்க. ஆனால் சொன்னாங்க என்பதற்காக 9, 10 நம்ம சேர்த்து வைக்கிறோம். சில பேர் 10, 11 கூட வைக்கிற ஒரு நடைமுறைகள் இருக்கிறது. அதுக்கான ஆதாரப்பூர்வ செய்திகள் இருக்கிற மாதிரி தெரியல. இவங்களாவே சரி மாதம் செய்யணும், யூதர்களுக்கு மாதம் செய்யணும்னு சொன்னாங்க. ஆனால் இவங்களாம் ஒரு அதிக ஏற்பாடு செய்து கொண்டு அவங்க மாறிக்கிறோம். அது இல்லை. அப்போ இதுக்கான பதினத்தை பற்றி பேசும்பொழுது சில செய்தி ஆதாரப்பூர்வமான செய்திகள் இருக்கிறது. நம்ம போர்டு எழுதி போட்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் ஆய்வுக்குரிய செய்தி தான். அது வந்து ஆய்வுக்குரிய செய்தி தான். ரசூலுல்லாஹ் சொன்னது நம்ம சொன்னது வந்து விருப்பம் இருந்தால் வைங்க, விருப்பம் இருந்தால் விட்டுருங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு அந்த 10வது ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு முன்பு அவங்க சொன்ன செய்திகளுக்கு ஆதாரப்பூர்வ பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து அவங்க மாறு செய்யுங்கன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை அடிப்படையில் பல ஹதீஸ்கள் வந்து நம்ம எல்லா கிதாபுகளையும் அகாமத்து போன்ற அந்த ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனால் பதிலத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஆய்வுக்குரிய விஷயம் தான் என்பதை வந்து முன்னாள் வாக்காளர்கள் வந்து அவங்க வந்து தரப்பிரித்து வச்சிருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரி நோன்பு வைப்பது நமக்கு நன்மை தான். சொல்றதுக்கு நோன்பு வைப்பது நன்மை தான். ஆனால் 2 சான்ஸ் அங்கே இருக்குது. அதையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். உதாரணம் மகரிப் தொழுகை இருக்குல்ல, மகரிப் பாவம் சொன்னாங்க இல்லையா, மகரிப் பாவம் சொன்ன பிறகு ஒரு சகாபி கேட்குறாங்க, இப்போ சுனத் தொழுவணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. மகரிப் முன்னாடி பாவம் சொன்ன பிறகு இக்காமத்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அவங்க கேள்வி கேட்கும்போது விருப்பப்பட தொழுறாங்க. இன்ஷாத் அப்படியே ஒரு எழுது முன்சுனத்தை விருப்பப்பட தொழுவு, விருப்பப்படாத தொழுவாமல் இருக்கு. இதில் என்ன நம்ம கரெக்டாக வந்து ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னாக்கா 2மே சுனத்து தான். முன்சுனத்து தொழுவதும் சுனத்து தான், தொழாமல் இருப்பதும் சுனத்து தான். நல்லா புரிஞ்சுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பொறுத்த வரைக்கும் எதுலாம் கரெக்டாக செய்யணுமோ அதை வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க. இதை வந்து நீங்கள் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி எங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்களோ அது நம்மளுடைய இஷ்டத்துக்கு உட்பட்டது தான் என்பதை இந்த நோம்புடையும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கொண்டு நோன்பு வைப்பு தான் நமக்கு அல்லாஹ் அல்லாட்ட வந்து விருப்பம் நிறையா கிடைக்கும். ஆனால் விருப்பப்பட்டவர்கள் வைக்க வேண்டிய எண்ணத்தையும் நம்ம வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இந்த நோம்பு பார்த்தோம் ஃபோர்ஸ் பண்ணி அதுக்கு கண்டிப்பாக சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அளவுக்கு ஆதாரப்பூர்வமான செய்திகள் இருக்கிற மாதிரி நம்மளுடைய ஆய்வில் தெரியல. அதையும் வச்சுக்க அதை நோம்பு வைக்கக்கூடாது சொல்ல நான் நோன்பு வைக்கக்கூடாது அந்த கருத்து நான் பேசுகிறேன். ஆனால் அதனுடைய நிலைமைகள் இப்படி தான் இருக்குது புரிந்து கொண்டு நோன்பு வைத்தால் அல்லாஹ்வுக்கு நமக்கு நெருக்கம் ஏற்படும் இதை சொல்லிட்டு போனாங்க என்ற அடிப்படையில் அதை நம்ம வந்து நோன்பு நோக்க வேண்டும். அப்போ உண்மை செய்திகளை குர்ஆனிய ஹதீஸை ஆய்வு செய்யும் போது சரியான தகவல்களை தான் மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்ற பொறுப்பு நமக்கு இருப்பதால் நம்ம வந்து அந்த டேட்டாக சொல்லிக் கொள்கிறோம் என்பதையும் பதிவு செய்து கொள்கிறோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த வருகின்ற எப்போ வியாழன், சில பேருக்கு வியாழன், சில பேருக்கு புதன்வெள்ளி, அப்படிதானே? வியாழன் தான் சில பேருக்கு புதன்வெள்ளி. இல்லை, அந்த அது ஒரு இருக்கிற சர்ச்சை இருக்குல்ல. ஆமாம், சர்ச்சை இருக்கிற அந்த குறை விஷயத்தில் சில பேருக்கு வந்து புதன் வியாழன் வரலாம், சில பேருக்கு வியாழன் வெள்ளி வரலாம். அதான் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணீங்கன்னு பார்த்துங்க. ஆனால் அது வந்து கொள்கை ரீதியாக முரண்படாது. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா சொல்ல வேண்டிய செய்தி வந்துச்சுன்னா சொல்கிறேன். கொள்கை ரீதியாக இந்த மசாயில் விஷயங்கள் இருக்குல்ல, கொள்கை ரீதியாக எப்போதும் முரண்படாது.
அது வந்து கூலி விஷயத்தில் முரண்படும். எந்த கூலி விஷயத்தில் யார் ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வு வந்து சரியாக இருக்குமானால் அந்த சரியாக இருக்கிறதுக்கு அதில் 100 மார்க் கொடுப்போம். அதே ஆய்வு செஞ்சு ஒரு தவறாக ஆய்வு செஞ்சு மக்களுக்கு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு பாதி கூலி இருக்குது. கூலி விஷயம் தானே தவிர இது கொள்கை விஷயம் கிடையாது என்பதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா விஷயங்களுமே இந்த மசாயில் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் கருத்து வேறுபாடு இருக்க செய்யும். அது பொதுமக்கள் வந்து டேரெக்டாக போய் ஆய்வு செய்து அதை விளங்கிக் கொள்வதற்கு அளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே அந்த கல்வி ஞானம் குறைவாக தான் இருக்கிறது. அது வந்து நம்ம ஒத்துக்கு தான் செய்யணும். சில பேர் தான் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு, வேறு வழி கிடையாது. நான் ஒன்று சொல்லுவேன், அவரோட சொல்லுவார், இவரோட சொல்லுவார். நீங்கள் யோசிச்சு பார்த்து எதை நீங்கள் பின்பற்றினாலும் அந்த பின்பற்றிருக்க அந்த கூலி வந்து அதை வந்து யாரும் என்ன செய்ய முடியாது. நான் சொல்வதை சரின்னு எந்த அறிவும் சொல்ல முடியாது. அதுக்காக அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யலாம். எப்படி இன்னல்லாஹ யஃப்ஸிலு பைனஹும் யௌமல் கியாமah ஃபீமா கானூ ஃபீஹி யஃப்தலிஃபூன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கருத்து வேறுபாடு கொண்டு உலகத்தில் வாழ்ந்தீங்களோ அதை பற்றி தீர்ப்பை நான் வழங்குவேன். அதில் நீங்கள் வந்து பேசிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் மனசுக்கு உங்களுடைய இதுக்கு வந்து எதை நீங்கள் பின்பற்றி கொண்டு இருக்கிறீர்களோ அதை பின்பற்றி கொண்டு அவரை பொறுப்பாகிட்டு நீங்கள் வேலை செய்ய வேண்டியதுதான். அதை ஒட்டுமொத்த பொதுமக்கள் செய்து ஆய்வு செய்ய முடியுமா? இது சரி, இது அவசியம் முடியாது. அளவுக்கு நம்மகிட்ட நாலேஜ் பத்தாது யாருக்குமே. எனக்கு பத்தாது, உங்களுக்கும் பத்தாது. அதனால் எது அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, அது உங்கள் மனதுக்கு எது செய்யப்படுகிறதோ கவுக்கத்தாரெல்லாம் சொல்லி நம்ம அவருக்கு கொண்டு போக வேண்டியதுதான். அதில் வந்து முழுமையான கூலியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தீர்மானிப்பான் என்பதை வந்து புரிஞ்சுக்கணும். இதுதான் மார்க்க மசாயல்களை பின்பற்றுகின்ற முறைகள். குறிப்பிட்ட விஷயத்தை குறித்து வேண்டி தான் கருத்து சொல்ல முடியாது. சொல்லலாம், எப்போ சொல்லலாம்னாக்கா அதை நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை படித்து அதை தரங்கள்லாம் பிரித்து பார்த்து குரான் ஆய்வு செய்து அந்த நாலேஜ் இருக்குமான்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் கூட குழப்பம் வராது. இப்போ இருக்கிற சூழ்நிலை வரும். ஏன்னா ஒவ்வொருவரும் ஒரு தலைவரை பின்பற்றி கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கிறவங்களுக்கு அவர் கரெக்டாக சொல்லுவார், இவர் கரெக்டாக சொல்லுவார், இவர் தப்பாக சொல்லுவார், இவர் நல்லா படிச்சிருக்காரு, அவர் வேலையில் படித்தவர், இவர் வந்து லோக்கலில் படித்தவர், இப்படி நம்ம தரம் பிடிக்கிறவங்க அவங்களே. அதனால் நமக்கு அது பிரச்சனை கிடையாது. அதனால் இன்ஷால்லா நோன்பு வைப்பதை அல்லாஹ்வுக்காக நியத்து வைத்துக் கொண்டு இன்ஷால்லா நோன்பை வைத்து அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும். அதில் உள்ள கூலிகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் நமக்கு நிற்பமாக கொடுப்பான் என்ற துவாவை நாம் செய்து கொள்ள வேண்டும். உண்மையான விஷயங்களை விளங்கிக் கொண்டே மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு வர வேண்டும். அதுக்கு நிறையா நம்ம வந்து நேரங்களும் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு நம்ம தயாராக இருந்தால் நம்ம டேரக்டாக என்ன செய்ய முடியும்? இன்ஷால்லா ஆய்வு செய்து நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு உள்ள ஈஸியாக தான் இன்றைக்கு இருக்கிறது என்பதையும் பதிவு செய்கிறேன். பல ரஹ்மான் நம்முடைய எல்லா அமல்களையும் மக்களாக்கி அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன உண்மையான விஷயங்களை சரியாக சிந்தித்து பார்த்து நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை பல ரகம் எனக்கு உங்களுக்கு தருமானாக. பாக்கல்தான் அஸ்ஸலாமு அலைக்கும்.